இப்ப இது எங்க போய் நிக்கும் அப்படின்னு உண்மையா யாராலயும் சொல்ல முடியாது. இன்னைக்கு லெவல்ல ஏறிக்கிட்டே இருக்கு ட்ரெண்ட். பட் பியாண்ட் அ பாயிண்ட் ஏறினது எல்லாம் இறங்க வேண்டும். அது ஸ்டாக் மார்க்கெட் ஆகட்டும், ரியல் எஸ்டேட் ஆகட்டும், கோல்டு, சில்வர் ஆகட்டும், எல்லாத்துக்கும் ஒரு மாற்று வழி வரும். ஆனா இப்போ கோல்டுல பர்ட்டிகுலரா கோல்டுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, புல் மார்க்கெட்டுங்கிறது கொஞ்சம் லாங் டர்மா இருக்கும். ஒரு 6, 7 வருஷங்கள் கூட ஓடும். தாராளமா ஓடும். திருப்பி இறங்க ஆரம்பிக்கிறதும் ஒரு 7 வருஷத்துக்கு இறங்கி இருக்கும். இதுதான் பாஸ்ட் ஹிஸ்ட்ரி. இப்போ இந்த வரலாறு புதுப்பிக்கப்படுமா, புதிதாக எழுதப்படுமா அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஸோ அதனால இது கொஞ்சம் லாங் ட்ரெண்ட் போயிட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து விழுகும். டெஃபினட்டாக விழுகணும். ஏதாவது அதுக்குன்னு ஒரு மாற்று பிறப்பிக்கப்படும். ப்ராபப்ளி ட்ரம்ப் அரசாங்கத்தை விட்டு போயிட்டாருனா கூட இன்னொரு 3 வருஷத்துல 4 வருஷத்துல அது இடையிலேயோ குவிட் பண்ணிட்டு வேற பிரசிடென்ட் வந்தாருனாலோ, அல்லது அவருடைய டேர்ம் இப்போ ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட 1 இயர் ஆக போகுது. இன்னொரு 3 வருஷம் தான். ஸோ 3 வருஷம் தான் இருக்குங்கையில திருப்பி புது பிரசிடென்ட் இவர் வர முடியாது. சட்டப்படி இவர் வர முடியாது. அப்படிங்கல அப்போ நியூ கவர்மெண்டுடைய பாலிசிஸ்லாம் நல்லா இருந்துச்சுன்னா 3 இயர்ஸில் கூட குறைய ஆரம்பிக்கலாம்.